அனைவருக்கும் வணக்கம். சைமன் செபாஸ்டியன் அளிக்கிற பேட்டிகளில் நிறைய பேட்டிகளில் பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி அவன் கட்சி பெண்மணிகள் இருப்பாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் நேச்சுரலாக பெண்கள்லாம் அப்படியே விருப்பப்பட்டு அவங்களெல்லாம் அண்ணன் கூட போய் நிற்கணும், எங்கள் சைமன் அண்ணன் பெண்களுக்கானவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் நிற்கிறாங்கன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாமே ப்ரீ பிளான்ட் நாடகம். நம்பலையா? இந்த காணொலியை பாருங்கள். லேடிஸ் நிப்பாட்டுங்க கேட்டுச்சா? பெண்களை வர சொல்லுங்க. இதோ பெண்கள் வந்துட்டாங்கல்ல. அப்புறம் அந்த சைட்லேயும் பெண்கள். சூப்பர், அவ்வளோதான். லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் அப்படின்னதும் சைமன் செபாஸ்டியன் ஆதாரம். பதில் சொல்ல யாராவது இருக்கிறீங்களா? இதுதான் ஆதாரம். இதுக்கெல்லாம் அவன் கட்சி சாம்பிகள்லாம் என்ன முட்டு கொடுப்பாங்கன்னு தெரியும்ல. வழக்கம் போல் தெரிஞ்சதுதான். அண்ணன் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்குறார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் இந்த மாதிரி பெண்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு கொடுக்குற இந்த இது இருக்குல்ல பேட்டி, இது ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பான். 50% பெண் வேட்பாளர்களை நிறுத்துகிற கட்சியின் பிரதிநிதிகளாக மகளிரை முன்னிறுத்துவது எங்களுக்கு பெருமையே. எங்கே பேட்டி அளிக்கிறப்போ பெண்களை நிறுத்துறது தான் பெண்கள் வளர்ச்சி, பெண்ணுரிமை, பெண்ணியம் இல்லை. அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. பெண்கள் பக்கத்தில் இருந்தால் எதுவும் பிரச்சனை வந்துடாது. எவனோ தாக்கிட மாட்டான், திடீர்னு தாக்கிட மாட்டான். திடீர்னு காவல்துறை சொல்லிருச்சு அப்படின்னு சொன்னால் காவல்துறை கைது பண்ண முடியாது. அதுக்காக பெண்களை முன்னுக்கு நிறுத்துறது, அவ்வளோதான். அப்படின்னா தலைமை ஒருங்கிணைப்பாளராக ஒரு பெண்ணும் இருக்கணும்ல. ஏன் ஒரு பெண்ணை கூட நிறுத்தலை? இதில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பான். எப்படி கரு கலைக்கிறது எப்படின்னு சொல்கிறது தான் திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பா. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே 7 முறை கரு கலைச்சவே நானாக இருப்பேன் பொகான்னு சிரிக்கிறது, இந்த பெருமைகளெல்லாம் எடுத்து உரைக்கிறது தான் திறன் மேம்பாட்டு வளர்ச்சியா? இப்படி பேசிக்கிட்டு ஃப்யூச்சரில் இதே பெண்களை பார்த்தே பிசிறு மசுறுன்னு எல்லா வார்த்தையும் சொல்லுவான். அந்த பெண்களுக்கும் இவன் எப்படி பேசினாலுமே அதை விழுந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவனுடைய கேவலமான இந்த சாதனைகளெல்லாம் சொல்லுவான், அதையும் உட்காந்து ரசிப்பாங்க. அந்த பெண்களையே கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுவான், அதையும் ரசித்து பார்ப்பாங்க. பெண் சமுதாயத்தை இழிவுபடுத்திக்கிட்டு இருப்பான், அதையும் அண்ணன் எவ்வளோ அழகாக தமிழ் தேசியம் பேசுகிறாருன்னு பார்ப்பாங்க. இதில் வேற தாவேகா கட்சிக்காரனுங்க இதை எடுத்து போட்டு இப்படி தான் சைமன் செபாஸ்டியன் ப்ரெஸ் மீட்லாம் வைக்கிறானா அப்படி இப்படின்னு கலாச்சிட்டு இருக்காங்க சைமனை. ஆனால் நீங்கள்லாம் கலாய்க்கிறீங்க பாருங்க. ப்ரெஸ் மீட்டை பற்றி பேசுகிறதுக்கே உங்களுக்குலாம் இருக்கதே இல்லை. ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட சந்திக்கலை. உங்கள் டாப்பிக்குள்ளே போனால் அது ஒரு பெரிய டாபிக். ஐயோ, ப்ராப்பராக அரசியல்படுத்தப்படாத 2 தற்குறி கூட்டம். சைமன் செபாஸ்டியனுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. ஆமையன், அதிபர், அது இது நிறைய பெயர்கள் இருக்குது. அந்த வரிசையில் இந்த பேட்டி கொடுக்கறதுக்கு பெண்களை கொண்டு முன்னிறுத்துறான்ல, இதுக்கு அவனுக்கு செட்டப் செல்லப்பா அப்படின்னு பேர் வைக்கலாம். சாட்டை துறைமுறைகள்லாம் அணிலாண்டிகளை வச்சு கொளுத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த கட்சியில் கொள்கையொறுப்பு துணை செயலாளர் இணை செயலாளர் ஒரு பையன் இருக்காப்புல. அவர் அவர் தான் லைலா காலேஜ் ஓனர்னு சொல்லி அவர் பேரை போட்டுக்காப்புல. லைலா காலேஜோடைய ஓனர் கூட லைலா போட்டு அந்த பேரை போட மாட்டான், அது சாதாரணமாக இருப்பாங்க. லைலா காலேஜோடைய பிரின்சிபலோ லைலா காலேஜோடைய ஃபாதர்மார் கூட லைலா சேவியர், லைலா பிரிட்டோ, லைலா ஆண்டனி, லைலா ஜேம்ஸ்னு போகிறதில்ல. இவன் படித்தது 3 வருஷம், அதில் 14 நாள் காலேஜ் போகலை. இவர் லைலா படித்தது 2013 காலேஜ் இருந்துச்சு, கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆகுது. இப்போ நான் தான் சேவியர்ஸில் படித்தேன், சேவியர் சாட்டை அப்படின்னு போட்டுக்கிறதா. SRM குமார், SRM ஓனர் நீங்கள் தானா? SRM காலேஜ் வாசலில் டீ கடை போட்டிருக்கோம்யா, SRM குமார் நாங்கள் போடுவோம். பனிமலர் பன்னீர்செல்வம், பனிமலர் பன்னீர்செல்வமா அப்படி என்ன ஆள் இருக்குது, வேறு விஷயம். அது பனிமலருக்கு காலேஜில் நான் படித்தேன், அது பனிமலர் பன்னீர்செல்வம். அதிகாரம் மிக வலிமையானது, அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று சொல்லுவது போலனா சொன்னது அண்ணன் சீமான். அதிகாரம் மிக வலிமையானதுங்கிற மட்டும் தான் அம்பேத்கர் சொன்னார். அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது சொன்னது அண்ணன் சீமானவர்கள். சீமான பேரை கூட அங்கே உச்சரிக்க முடியாது, அது ஒரு விஷயம். அதை அப்படியே களவாண்டு பேசுறது. சரி, இவர் தான் களவாண்டு பேசுறாருன்னு பார்த்தா அந்த பக்கம் அவருடைய தாவேகா தலைவர் விஜய் இஸ்லாமிய பெருமக்கள்ங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டு அரசியலில் பயன்படுத்துகிற ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான். இஸ்லாமிய பெருமக்கள்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற ஒரே தலைவர் சைமன் தான். இஸ்லாமியர்கள்லாம் சைத்தானின் பிள்ளைகள், தாய் மதம் திரும்புங்கள் அப்படின்லாம் சொன்னதும் சைமன் செபாஸ்டியன் தான். இவர் சேவியர்ஸ் காலேஜில் படித்தாராம், அதனால இவருக்கு சேவியர் சாட்டைன்னு வைக்கலாமான்னு கேட்குறேன். சரி, சேவியர் காலேஜில் படித்த சாட்டைன்றது என்ன பேர்? உன் பேர் சாட்டையா? சேவியர் துரைமுருகன். என்னடா பேர் காம்பினேஷனே கேவலமாக இருக்குது.
ஆனால் தற்குறிகளா தவைக்கண்களா இப்படி போட்டு கலாய்க்கிறவங்கள பாருங்க. சே, பேர் அமைதியாக இருக்க வரைக்கும் பெரிய அறிவாளி மாதிரி இருப்பாங்க. வெல் ஓகே, பயங்கர அறிவாளிங்க. 100 வார்த்தை பேசினா 1 வார்த்தை பதில் சொல்லுவாப்புல. செட்டிலாக இருப்பாப்புல. ரொம்ப ரொம்ப சைலண்ட் மெயின்டைன் பண்ணுவாப்புல. ஒரு பயங்கர க்யூட்டுங்க. யார்? விஜயை சொல்லுவாங்க. ரொம்ப சைலண்ட்டு. 1000 வார்த்தைக்கு 1 வார்த்தை ரிப்ளே வரும். அவர் ரொம்ப இதாக இருப்பார். ஏன்னா பேச தெரியாது. பேச தெரிஞ்சால் தான் பேசியிருக்குமே. பேச தெரியாமல் இருந்தது நம்ம இவ்வளோ நாள் பயங்கர சைலன்ஸ் போட இருக்க ஆள். ஏன்னா எதுவுமே இல்லை. ஏதாவது இருந்தால் தானே வெளியே பேசுறது. இப்போ அந்த மாதிரியான ஆட்களை பேச விட்டா ஆஹா இவன் அவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் ஒன்றுங்க, சாட்டையெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கான் கலாய்க்கிறதுல. அவனெல்லாம் ஃபார்ம் ஆக்கி விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களை சொல்லணும்டா அணிலாண்டிகளா. காலையிலேருந்து அவர் நோன்பு இருந்தாருங்க. காலையிலேருந்து நோன்பு இருந்த விஜய். ஆமாம், நாங்கள்லாம் காலையிலேருந்து நோன்பு இருக்க மாட்டோம். 4 மணிக்கு நோன்பு இருந்துட்டு 6 மணிக்கு முடிச்சிருவோம். நோன்புனா காலையிலேருந்து இருக்கதா நோன்பு. காலையிலேருந்து நோன்பு இருந்த விஜய், தன் கையால் எடுத்து கஞ்சியை குடித்த விஜய். ஆமாம், எல்லாம் தன் கையால் கஞ்சியை குடிக்காம பக்கத்தில் கொண்டு வாயிலிருந்து ஊற்ற சொல்லுவாங்களா? பேரிச்சம்பளத்தினுடைய கொட்டைகளை எடுத்து வச்சு. ஆமாம், நாங்களாம் கொட்டையை முழுங்கிட்டு தான் சாப்பிடுவோம். முழுங்கினா 3 கொட்டை ஆயிருமியா? சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.